இளையராஜாவின் மகள் பவதாரிணி உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இளையராஜாவுடைய அன்பு மகள் திரு என்னுடைய நண்பர் யுவன் சங்கர் ராஜாவுடைய அருமை சகோதரி தங்கை பவதாரணியுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது. கலைஞருடைய குடும்பத்தின் சார்பாக அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். சார், முதலமைச்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்? முதலமைச்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாளைக்கு மாலை வெளிநாடு கிளம்புறாங்க. அதற்கான தொடர் மீட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன அமைச்சிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இரங்கல் தெரிவிப்பாங்க. அவங்க சார்பாக நான் வந்திருக்கிறேன். இளையராஜா சார் பார்த்தீங்களா சார்? பார்த்தேன். பவதாரிணி உடலுக்கு திரையுலக பிரமுகர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் பலர் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் சதீஷ் முருகன், இதுவரை வந்த முக்கிய பிரமுகர்கள் யார் யார், இன்னும் வேறு யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்கிறது, விவரங்கள் சொல்லுங்க. நிச்சயமாக ரஞ்சித், இன்று மாலை முதலே பல்வேறு இசைத்துறையை சேர்ந்தவர்கள், திரைத்துறையை சேர்ந்தவர்கள், முக்கியமாக கட்சி பிரமுகர்கள், அனைத்து கட்சி பிரமுகர்கள் என அனைவரும் இளையராஜாவின் இல்லத்திற்கு நேரில் வந்து பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தேமுதிக நிர்வாக தலைவர்களில் ஒருவரான பிரேமலதா விஜயகாந்த், அவரது மகன் சண்முக பாண்டியன், அதே போல நடிகர் ஜீவா, இசையமைப்பாளர்கள் மிக முக்கியமாக ஆரிஸ் ஜெயராஜ், தீனா உள்ளிட்ட நபர்கள் இன்று மாலை முதலே அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் சார்பில் நடிகர் விஷால், கார்த்திக் போன்றவர்களும், அதே போல பல்வேறு சிவகுமார், மூத்த நடிகர் சிவகுமார், நகைச்சுவை நடிகர் சிவா மற்றும் அவர் யுவன் சங்கர் ராஜாவுக்கு மிக நெருக்கமான நண்பர்கள் என பல்வேறு தரப்பினர், அனைத்து தரப்பிலிருந்து வந்திருக்கிறார்கள். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவரது அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் ரஜினி அவர்கள் கூட நேரில் இந்த அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்று தகவல் வெளியாகிருக்கிறார். ஆனால் உறுதி செய்யப்படவில்லை. நடிகர் சிம்பு நேரில் அஞ்சலி செலுத்தி கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக யுவன் சங்கர் ராஜாவுடன் அமர்ந்து அவர் இந்த துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். நடிகர் சூரி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாடகிகள் சுஜாதா, அவரது மகள் ஸ்வேதா, உன்னிகிருஷ்ணன், பாடகர் உன்னிகிருஷ்ணன், நகைச்சுவை நடிகர் பிரபல நகைச்சுவை நடிகர் செந்தில் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர், இயக்குனர் மணிரத்னம், அவரது மனைவி சுகாசினி போன்றவர்கள் இந்த துக்க நிகழ்ச்சியில், அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில கலந்து கொண்டு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். ரஞ்சித், தொடர்ந்து பல்வேறு முக்கிய நபர்கள் இன்று இரவு இந்த 10 மணிக்கு மேல் இந்த உடல் எடுத்து செல்லப்பட இருப்பதால் அதற்குள்ளாக அனைத்து சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.